இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோதிடர் சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். எல்லாரும் தமிழ் புத்தாண்டு ஏன் இவ்வளவு சிறப்பா பாக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா மேம்? கண்டிப்பாம்மா. நம்ம எல்லாரும் தமிழர்கள் தானே இல்லைங்களா? இந்த ஜார்ஜியன் கேலண்டர் அப்படின்றது சமீபமா வந்தது தான். அதுலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 1 வந்து நியூ இயர் அப்படின்ற மாதிரி செலிப்ரேட் பண்றோம். ஆனா நம்மளோட பாரம்பரியம் என்ன அப்படின்னா, இந்த சூரியன் மகர ராசியில பிரவேசிக்கும் காலம். இது வந்து மகர சங்கராந்தி அப்படிம்பாங்க. பொங்கல் அன்னைக்குதான் அந்த மகர சங்கராந்திக்கு மகர சங்கராந்தி புருஷன் அப்படின்னு ஒருத்தர் எழுந்தருள்வாரு. அவரு என்ன வாகனத்துல எழுந்தருள்றாரு, என்ன வந்து பாத்தீங்கன்னா ஆபரணம் பூண்டு வராரு, கொடை வச்சுட்டு இருக்காரா, ஆயுதங்கள் வச்சுட்டு இருக்காரா, இதை பேஸ் பண்ணி தான் அந்த வருடம் முழுசும் பலன் எப்படி அப்படின்னு நம் முன்னோர்கள் கணிச்சாங்க. அதே மாதிரிதான் இந்த சித்திரை மாதம், இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்றது இந்த சித்திரை மாதத்துல சூரியன் பிரவேசிக்கிறது. சூரியன் வந்து பாத்தீங்கன்னா மீனத்துல இருந்து மேஷராசிக்கு சஞ்சாரம் பண்ணுவார். இது இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா காலை ஏப்ரல் 14 காலை 9:40 மீனத்துல இருந்து சூரியன் வந்து பாத்தீங்கன்னா மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறார். இன்றைய தினம் பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் முழுசும் எப்படி இருக்கும் அப்படின்னு கணக்கிட்டாங்க. அந்த பாரம்பரியம் தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வருட பிறப்பு, அதுக்கான பலன்கள் அப்படின்றது நம்ம சொல்றோமா. இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பராபவ வருடம் அப்படிம்பாங்க தமிழ் புத்தாண்டு. இந்த வருடம் எல்லா ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லா ராசிக்கும் ஏதோ ஒரு விதத்துல நல்லது அப்படின்னு இருக்குமா. காரணம் என்ன அப்படின்னா, குரு பகவான் வந்து பாருங்க 1/6/2026 பயிற்சி ஆகிறார். மிதுனத்துல இருந்து கடகத்துல போய் உச்சம் பெற்று அமர்றார். ஆக உச்ச குரு அவரோட பார்வை, பொதுவாவே குருனோட பார்வை சுபம்தான். உச்ச குருவா அமர்ந்து பார்வை பதிக்கிறதுனால நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கதாமா போகுது. சுய ஜாதகத்துல தசை எக்ஸலண்டா இருக்கவங்களுக்கு இவ்வளோ நற்பலன்கள் இருக்கு அப்படின்னாலும், சுய ஜாதகத்துல தசை பெருசா சுத்தமா நல்லாவே இல்லை அப்படின்றவங்களுக்கு கூட இவ்வளவாத நற்பலன்கள் அப்படின்றது சாலிடா இருக்குமா. தனுஷ ராசினியர்களுக்கு தமிழ் புத்தாண்டு என்னென்ன தரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப எக்ஸலண்டா இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன? அர்த்தாஷ்டம சனியில இருக்காங்க. அர்த்தாஷ்டம சனியில இருக்கவங்க இப்ப குரு வந்து பாருங்க 1/6/2026 நம்ம இன்ட்ரோலயே சொல்லியிருக்கோம் பயிற்சியாக போறாரு. பயிற்சி ஆறதுனால அவரோட 9ஆம் பார்வை வந்து பாத்தீங்கன்னா சனி மேல படியுது. அப்ப சனி இவங்களை கெடுக்கணும் அப்படி நிறைய விஷயத்துல காத்திருந்தாரு. விஷயத்துல ஆரோக்கியத்துல இவங்களை டார்கெட் பண்ணியிருந்தாரு. 2வது வேலை செய்யறதுல இவங்க டார்கெட். இவங்க பாட்டும் செவனேன்னு இருந்தாலும் வம்பு வலியே வருதுப்பா அப்படின்ற மாதிரி மடியை புடிச்சு பழகி முடிய புடிச்சு சண்டை போடுவாங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து இருந்துச்சு. இதுல ஒரு மாற்றம் அப்படின்றது உண்டு. அதே மாதிரி குடும்பத்துல சின்ன சின்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழப்பங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்துச்சு. இதுல ஒரு மாற்றம் அப்படின்னு. குடும்பம்னாலே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குதான். இவங்களுக்கு ஃபேமிலியில காலையில இருந்து நைட் வரைக்கும் பிரச்சனையாவே இருந்துச்சு. இதெல்லாம் மாற்றம் அப்படின்றது வரும். ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்றது நிறைய தனுசுக்கு இருந்துச்சுமா. ஹெல்த் இஷ்யூஸ், டயபெட்டிக் இருக்கிறது, டயபெட்டிக் பிளக்சுவேட் ஆகுறது, ஹாஸ்பிட்டல் போறது, மருந்து சாப்பிட்டா கூட படிதமாகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், இதுல ஒரு நல்ல மாற்றம் அப்படின்றது வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட நெய்பர்ஸோட ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தனுசு எப்பயுமே எல்லாரோடவே ஒரு நல்ல உறவு அப்படின்றத மெயின்டைன் பண்ணுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ராசியாதிபனே குரு தான். குரு ராசி அதிபன் அப்படின்றால உபய ராசி அப்படிம்பாங்க தனுசு. மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது. ஆமா, ஹெல்ப்ஃபுல்லா. என்னோட அறிவு எனக்கு மட்டும் பயன்படுத்தலப்பா, என்னோட அறிவு நீ ஒரு என்ன கேள்வி கேட்டா வாமா இது என்னன்னு நான் உனக்கு டீட்டெயிலா சொல்லி கொடுப்பேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, ஆமா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தனுஷனோட கேரக்டர். இப்ப அந்த எதிர் வீடு, பக்கத்து வீடு, பின்னாடி வீட்டுல அவங்க எல்லாம் கொஞ்சம் நம்மளை விட்டு விலகி இருந்தது. இவங்களால விலகல, இவங்க ஃபேமிலினால விலகி இருந்தாங்க. அந்த விலகி இருந்தது கொஞ்சம் மனசஞ்சலம் அப்படின்றது இருந்துச்சு. இப்ப அவங்களாம் திருப்பி வந்து பாத்தீங்கன்னா உறவா பழகக்கூடிய காலகட்டம் அப்படின்லாம். அப்ப இந்த ஆல்மோஸ்ட் இத்தனை பிரச்சனைகள்ல இருந்து ஒரு விமோச்சனம் அப்படின்றது வருது. இது வந்து பாத்தீங்கன்னா சனி அமைதியா வரதுனால வருது. அப்படிங்கிற ரிலீஃப் கிடைக்கும். பெரிய ரிலீஃப் இருக்கும், பெரிய ரிலீஃப் இருக்கும். மோர் தென் 50% ரிலீஃப் அப்படின்றது இருக்கும். எக்கனாமிக்கலி ப்ராப்ளம், எனக்கு வந்து எவ்வளவு வந்தாலும் எனக்கு செலவுக்கு பத்த மாட்டேங்குது, கை கடிச்சிட்டே இருக்கு, அதுல ஒரு ரிலீஃப். நல்ல வேலை கிடைக்கல, அது ஒரு பிரச்சனையா இருந்துச்சு, அதுல ஒரு ரிலீஃப். இந்த மாதிரி அவங்க என்னென்னலாம் பிரச்சனை அனுபவிச்சாங்களோ அதுல இருந்து பெருத்த ரிலீஃப் அப்படின்றது உண்டு. சரிங்களா? செய்யாத தப்புக்கு அசிங்கப்பட்டது, மத்தவங்க இவங்களை குத்தம் சொல்லிக்கினே இருந்தது, நீ என்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, நீ என்னத்துக்கும் ஊரே வந்து தனுச பாராட்டும். ஆனா வீட்டுல இருக்கவங்க நீ என்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, உதவாத வேலை செஞ்சுட்டு இருக்க, அறிவு இருந்து என்ன பிரயோஜனம், சம்பாதிக்கிற திறமை இருக்கா அப்படின்னு கேட்பாங்க பாத்தீங்களா சில வீட்டுல. அது வந்து தனுசு வீட்டுல நிறைய கேட்பாங்க. இப்ப தனுசு ராசி ஆண்களா இருந்தா உங்க மனைவி எப்படி கேட்பாங்க, ஆன் அண்ட் ஆஃப் கேட்பாங்க. அந்த ஒரு பெருத்த வந்து நம்மள வந்து பாத்தீங்கன்னா சாடிட்டே இருப்பாங்க, திட்டிகிட்டே இருப்பாங்க. அதுல இருந்து ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்றது கிடைக்கும். இதுதான் இருக்கிறதுலே பெரிய ரிலீஃப். ஆமா. அதே மாதிரி பாருங்க, தம்பி தங்கச்சி வெளிநாடு இவங்க அனுப்புறதுக்கான பிராப்தம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தம்பி தங்கச்சியினோட உறவு முறையில கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் போகணும். இவங்க விட்டு கொடுத்து போகணும், எப்பயுமே விட்டு கொடுத்து போகணும். இல்லைன்னா அந்த உறவு முறையில ஒரு பிரேக் வர்றதுக்கான பிராப்தம் உண்டு. தம்பி தங்கச்சி வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான பிராப்தம் உண்டு. இதெல்லாம் செஞ்சாலும் நம்ம விட்டு கொடுக்கணும்.
நான் தான் உனக்கு எல்லாம் செய்யறேனே உரிமையோட சில பேச்சு வரும் பாத்தீங்களா. தம்பி தங்கச்சியா இருந்தாலும் நம்ம கை நீட்டாத வரைக்கும் அவங்க பேச்சு வேற, நம்ம கை நீட்டும் போது உரிமையோட அவங்க சில பேச்சு பேசுவாங்க. அந்த பேச்சை நம்ம விட்டு கொடுத்துட்டு தான் போகணும். புரியுதுங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெளிநாடு போறதுக்கான பிராப்தம் நிறைய தனுசுக்கு உண்டுமா. வெளிநாடு போய் முக்கியமா படிக்கிறதுக்கான பிராப்தம் உண்டு. ரொம்ப இளம் வயசு பிள்ளைங்களா இருந்தா வெளிநாடு போய் இந்த ஃபார்மகாலஜி, ரிசர்ச் ஓரியன்டு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா மெடிக்கல் இதெல்லாம் படிக்கிறதுக்கான பிராப்தம் ஜாஸ்தி உண்டு. என்ன ஒண்ணு, 8ல வந்து குரு போறான், அவங்களோட ராசி அதிபன் 8ல போறான். பட் இருந்தாலும் உச்சம் பெற்று அமர்றான். 2 விஷயத்துல கவனமா இருக்கணும். என்னென்ன விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா சேர்க்கையில கவனம். ஆமா, இவங்களுக்கு இருக்க நல்ல குணத்தை ஒரு சிலர் மிஸ்யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது உண்டு. ஆக இதுல கவனம் வேணும். பிரச்சனை ஏதாவது ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை நடக்கிற இடத்துல நம்ம வேடிக்கை பாக்குற வேலை கூட நம்மளுக்கு வேண்டாம். பார்க்க கூட கூடாது, வேண்டாம். என்னத்துக்கு தேவையில்லாம ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையை போய் நம்ம போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு வேடிக்கை பார்க்க போயிட்டு நானும் ரவுடி தான் வடிவேல் ஒரு இடத்துல தூக்கி போட்ட உடனே அவரே சொல்லிட்டு போகல நானும் ரவுடி தான் அந்த மாதிரி நம்மள தூக்கி போட்டுன்னு போறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த பிரச்சனையில எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம இன்வால்வே ஆகாம தூரம் இருந்து பாத்துக்கிறது, ஹெல்ப் பண்ணும். எதிர் வீட்டுல பெரிய சண்டை அடிச்சுக்கிறாங்க கணவன் மனைவி, இங்க இருந்தே போலீஸ்க்கு போன் பண்ணுமே தவிர கிட்ட போயிட்டு நான் அவங்க விலக்கி விடுறேன்னு நம்ம மேல 4 அடி விழும். என்னத்துக்கு அந்த வேலை வேண்டாம். தூரம் இருந்தே ஹெல்ப் பண்ணலாம், கிட்ட போய் ஹெல்ப் பண்றது அப்படின்றது வேண்டாமா. அதே மாதிரி மரபு வழி சொத்துக்கள் ஏதாவது, பூர்வீகத்துல சொத்து பத்து ஏதாவது இருக்குன்னா இது வரைக்கும் நான் போய் பார்க்கவே இல்லைன்னா போய் பார்க்கணும். நம்மளோட சொத்து அது வந்து 10 ரூபாய் சொத்தானா கூட இருக்கலாம், போய் பார்க்கணும். அதுல கவனம் அப்படின்றது வேணுமா. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்றது நல்லது. ஒரு சிலருக்கு இந்த ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், ஹிடன் சீக்ரெசிஸ் எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதுல கவனம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி இருக்குன்னா அதை வெளியே தெரியறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுல கவனம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல கவனமா இருந்தா போதுமா. பெரிய ரிலீஃப் அப்படின்றது சனி மேல குரு பார்வையினாலே கிடைச்சிடுமா, எந்த டவுட்டும் இல்லை. இவங்க தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு எந்த கோயிலுக்கு மேம் போலாம்? சிவன் கோயிலுமா. தனுசு அப்படின்னாலே சிவ தனுசு தான். சிவ வழிபாடு மேன்மையை நோக்கி அப்படின்னு சொல்லணும். சிவனை கும்பிடணும் எப்பயுமே. இந்த வருஷம் ஃபுல்லும் எப்பப்பெல்லாம் உங்களால சிவன் கோயிலுக்கு போக முடியுமோ. என் மனசு வந்து கும்பிடுற மாதிரி இல்லை. ஏன்னா அர்த்தாஷ்டம சனியில நான் ரொம்ப நொந்து போயிட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீ வந்து கோயிலுக்கு போயிட்டு சும்மா உட்காந்துட்டு வா, நிறைய நல்லது நடக்கும். கோயிலுக்கு போயிடு, அவ்வளவுதான். சிவன் கோயிலுக்கு போ. கும்புறதுக்கு உனக்கு மனசு லைக்கல அப்படின்னாலும் சும்மா அமைதியா அங்க உட்காந்துட்டு வா. உட்கார்ந்துட்டு வரோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசுல ஒரு பெருத்த நிம்மதி அப்படின்றது வரும். அதே மாதிரி இந்த 8ஆம் பாவம் அப்படின்றது ஆரோக்கியத்தையும் குறிக்கக்கூடிய பாவமா. சின்ன சின்ன கண்டங்கள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. பட் இது குரு கொடுக்கறது, சனி கொடுக்கறது கிடையாது. இப்ப இவங்க ராசியாதிபன் போய் 8ல மறையறா அப்படின் போது இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இதுல நம்ம சிவன் கோயிலுக்கு போகும்போது எந்தவித நெகட்டிவ் எஃபெக்டும் வராது, ஒன்லி பாசிட்டிவ் மட்டும் அப்படின்னு சொல்லலாமா. கண்டிப்பா மேம், ரொம்ப நன்றி.